சந்தோஷமாக இருக்கீங்களா? இதுவரைக்கும் ஒரு தகப்பனை போல உங்களை தோளில் சுமந்து வந்து பாதுகாத்து போஷித்து பராமரித்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. அன்பின் ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளை நித்த நித்த நாங்கள் பார்த்து துதிக்கிறோம் அப்பா. மறுபடியும் உங்கள் வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் தந்த இந்த வாய்ப்புக்கு கிருபைக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் தருகிற அந்த வார்த்தை எங்கள் அன்பு பிள்ளைகள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். குடும்பத்தில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரட்டும். சுகத்தை கொண்டு வரட்டும், ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அதை அப்படியே நான் அதை கட்டி போடுகிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றும் உங்களுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரும் கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கென்று தருகிற வார்த்தை, கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என்கிற ஒரு தலைப்பில் தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்த வார்த்தை. அப்போ அநேக பிள்ளைகள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்காங்க. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போதே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தர் ஆகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இது யார் சொன்ன வார்த்தை? கர்த்தரே சொன்னார். அவன் எப்படி கர்த்தர் சொல்கிறாரு? நான் எல்லா முகங்களிலும் உள்ள கண்ணீரை துடைப்பேன். என் ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு நான் முற்றிலுமாக, அதாவது இராதபடிக்கு நீக்கி விடுவேன் அப்படி சொல்லலை, முற்றிலுமாக நான் நீக்கி விடுவேன் அப்படி சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறதான ஒரு அருமையான வேத பகுதி. இந்த கண்ணீரை துடைப்பேன், நிந்தைய பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுமே இந்த கண்ணீரின் பாதையில் தான் அவங்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 84:6 பார்த்தோம்னா அப்படி தான் அங்கே என்ன சொல்லுது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா முகங்களிலும் உள்ள கண்ணீரை துடைப்பேன். இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்காத ஒரு மனிதன் ஒருவரும் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பிறந்த அன்னைக்கே அழுது கொண்டே தான் நினைச்சது பிறக்கிறது. என்ன எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நான் கண்ணீர் வடிக்கலை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அழுதது கிடையாதுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. அப்போ கண்ணீரை நம்ம லேசாக ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீரை வடிச்சிருவோம், அப்படி தானே? ஆமாம். இங்கே ஆண்டு சொல்கிறாரு, அந்த கண்ணீரை பார்த்தா ஆணுடைய இருதயம் நினைச்சியாதான் தாங்கிக்கிடாது. அவர் மனது உருக்கம் உள்ளவர். நம்ம வெளிப்படுத்தல் 21:4ஆம் வசனத்தில் பார்க்கும்போதே கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அப்படி சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 7:17 பார்க்கும்போது தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் தான் உங்களை என்னையும் உண்டாக்கி உருவாக்கி அவர் இது வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். பிள்ளைகள் அழும்போது பெற்றோர்கள் மனம் என்னச்சு அது தாங்காது. ஆனால் ஏன் அழுதா, எதுக்கு அழுதான், என்ன வேணும், எது வேணும்னு கேட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளையின அழுகையை அவங்க நிப்பாட்டினவர் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும், அப்படி தானே? ஹல்லேலூயா. அதே போல உங்களை என்னை உண்டாக்கி நம்முடைய பரம தகப்பனும் நீங்களும் நானும் அழுது கொண்டு இருந்து கண்ணீர் வடிக்காத அவர் என்ன செய்ய மாட்டார். அவர் விரும்புகிற ஒரு தேவன் அல்ல. கண்ணீரை பார்த்து அப்படியே பார்க்காதது போல போகிற ஒரு தகப்பன் கிடையாது. அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் அழுது கொண்டு இருக்கும்போது இயேசுவும் நினைச்சாராம் அழுதார், கண்ணீர் வடித்தான் பார்க்குறோம். அருமையானவர்களை, இன்றைக்கு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கின்றீர்களோ, அழுது கொண்டு இருக்கும்போது உங்கள் கண்ணீரை பக்கத்தில்
முகத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாராம்? அவர் துடைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அழுதா யாருமே என்னை கண்டுக்கிடலை, என் கண்ணீர் ஒரு அற்பமான கண்ணீர் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். கண்ணீர் வடித்து வடித்து என் கண்ணில் நீர் இல்லாமல் வற்றி போயிட்டு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கண்ணீருக்கு ஒரு மனது உருகிற ஒரு கத்தர் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் கூட பல காரணத்தினால பல பரிசுத்தவான்கள் கண்ணீர் வடித்தாங்க. ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைத்ததாக நான் பார்க்குறோம். ரெண்டு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம கடந்து போவோம். முதலாவதாக பாவ உணர்வினால் உண்டான ஒரு கண்ணீர். லூக்கா சுவிசேஷம் 22, 61, 62 பார்க்கும்போது இங்கே அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வாசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படி பார்க்குறோம். எப்பொழுது ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்த அன்று இரவு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு சில சீஷர்களோடு கூட அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். அவர் வியாகுலத்தோடு ஜெபித்ததுனால அவர் சரீரத்திற்குரிய வேர்வை இரத்த வேர்வையாக வெளியே வந்துச்சு. அந்த சீஷர்கள் துக்கத்துடனே நித்திரையாக இருந்தாங்க. உடனே சீஷர்கள் அவரை எழுப்பிட்டு நீங்கள் ஏன் சோதனை கூட உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஏன் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அங்கே அநேக யூதாஸ் முத்தம் செய்து காட்டி கொடுக்குறாரு. அங்குள்ள பிரதான ஆசிரியர்கள் எல்லாரும் அவரை ஒரு கல்லணை பிடித்தது போல பிடித்து கொண்டு போகிறாங்க. பாருங்கள், இவங்க கொண்டு போய் பிரதான ஆசிரியர் வீட்டுக்குள்ளே ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பேதர் ஆண்டவர் கூட போகக்கூடிய ஒரு பேதர் தான் எப்பவும் தூர தள்ளி அங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு, அங்கே நின்று கொண்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த முற்றத்தில் அங்குள்ள எல்லாருமே குளிர் காய்ச்சிட்டு இருக்கும்போது அங்குள்ள வேலைக்காரி இந்த பேதரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இவரும் இந்த மனுஷனும் அவங்க கூட சேர்ந்தவர் தான் அப்படி சொல்லும்போது அந்த பேதர் இல்லை, எனக்கு அவர் தெரியவே தெரியாது, நான் அவர் கூட இல்லை அப்படி சொல்லி 3 தடவை அப்படியே 3 பேர் கேட்கும்போது அதே வார்த்தையை அவர் சொல்லி தெரியாது அப்படி சொல்லி சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டார். அந்த 3 தடவை மறுதளிச்ச உடனே சேவல் கூவிட்டு உடனே அந்த பேதருக்கு என்ன வந்துட்டுன்னா, ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பான்னு ஆண்டவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அங்கே இருந்து இந்த சேவல் கூவின உடனே அந்த பேதர் அப்படியே திரும்பி பார்த்தாரு. அந்த முகத்தை பேதருக்கு பார்த்தவொடனே தாங்க முடியலை பாருங்க, அப்படியே தூர தள்ளி போய் மனம் கசந்து அழுதார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த பேதர் ஆண்டவரால் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷர் தான், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், இயேசுவோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர் தான். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொல்லி ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுத்த ஒரு பேதர் தான். உம்மோடு நான் மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கேன், காவிலும் சாவிலும் உண்மை நான் பின்பற்றுவேன் அப்படிலாம் சொன்னவர் தான். இப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்துல இல்லாமல் தூர தள்ளி நின்று மறுதளித்தார் பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு இப்போ அப்படிலாம் சொன்ன ஒரு பேதர் ஆண்டோடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது கூட நிற்காதபடிக்கு தூரம் நின்று மறுதளித்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவர் குற்றம் அவருக்கு ஒரு பாவ உணர்வு வந்துச்சு. ஐயோ, ஆண்டவரை காட்டி நம்ம இப்படி ஆண்டவரை மறுதளிச்சிட்டோமே அப்படி சொல்லி ஒரு குற்றம் மனசாட்சி வந்ததுனால அந்த பாவத்தின் மூலமாக மனம் கசந்து அழுதான்னு பார்க்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை எனக்கு தெரியாது, அப்போது ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் நம்மளை அவன்லாம் சொல்கிறானே இப்படி மறுதளிச்சிட்டான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை, அவரை புறக்கணிக்கலை, அவரை தூர தள்ளலை பாருங்க. இங்கே இவர் மனங்கசந்து அழுத உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அவரை மீண்டும் அந்த பேதுருவை என்ன செய்தாராம், அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆமாம், பாவ உணர்வினால ஆண்டவரே நான் இந்த ஏற்கனவே ஆண்டு சொன்னார், நீ இப்படிலாம் மறுதளிப்பா, அது கூட அந்த பேதுருவால் என்ன செய்ய முடியல, அதை நினச்சிட்டு கேராக இருக்க முடியல. ஆனால் இப்போ அழுதாரு மனங்கசந்து, ஐயா ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேனே, உங்களுக்கு விரோதமாக நான் உங்களை மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்றார், மிகவும் வேதனையோடு கூட அழுததை கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்தாரு. மீண்டும் அந்த பேதுருவை அவரை அரவணைத்து வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், கண்ணீருக்கு மனது உருகிறவர். நீங்களும் கூட எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டு நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் ஆண்டவர் பக்கத்தில் போக முடியாது, நான் இவ்வளோதான் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கல. எந்த பாவியாக இருந்தாலும் கூட அவர் சமூகத்தில் வரும்போது அவர் புறம்பே தள்ள மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பேதுரு நன்றாக ஆண்டவரோடு சேர்ந்திருந்த மனிதர் தான். நம்ம சொல்லி நினைப்போம்,
மற்றவங்க நம்மளை குறை சொல்லிட்டாலும் பரவாயில்ல, என் கூடயே இருந்து என்ன சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எந்த இதுவும் பார்க்காதபடி பேதுரு மீண்டு என்ன அரவணைத்து பெரிய அப்போஸ்தலனாக அநேக அற்புதங்களை செய்து அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எந்த பாவியாக இருந்தாலும் கூட அவர் அன்போடு கூட கரத்தை நீட்டி, என் மகனே என் மகளே நீ பக்கத்தில் வா, என் சிலுவை அண்டையில் நீ வா என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் நீங்கள் கண்ணீரோடு மனசாபத்தோடு கூட கல்வாரி சிலுவை அண்டை வரும்போது உங்கள் கண்ணீர்கள் கதர்களெல்லாம் கர்த்தர் கேட்டு ஒரு விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்கள் மேலே ஊற்றி பாவ மன்னிப்பையும் ஒரு தெய்வீக சந்தோஷத்தையும் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டதன்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அநேகர் சொல்லுவாங்க, நிறைய பாவம் செய்துட்டேன், இனி என் பாவம் மன்னிக்க ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், ரொம்ப ரொம்ப பாவியெல்லாம். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் அந்த பாவம் உங்களை குற்ற மனசாச்சு அந்த உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வெளியே நல்லவங்கள போல பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டியை போல இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்த பாவம் உங்களுக்குள்ளே உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நிம்மதியாக இருக்க விடலை. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், என் கணவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், என் மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அநேக பாவம் செய்துட்டேன், என் பெற்றோர்களை எத்தனை முறை ஏமாத்தினேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் அதன் குறித்து ஆண்டவரை பார்த்து நீங்கள் அழும்போது கண்ணீரை துடைத்து உங்களை மீண்டுமாக கரத்தில் எடுத்து என் சொந்த அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாக என் சொந்த பிள்ளையாக உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார். உங்கள் பாவம் இரத்தாம்பர சுவைப்பை போல இருந்தாலும் இன்றைக்கு வெண்மையை போல பஞ்சாக மாற்றி விட்டேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தொட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, பாவ உணர்வினால் கண்ணீர் உடைத்த பேதுருவை ஆண்டவர் மன்னிச்சார், மீண்டும் அரவணைத்து பயன்படுத்தினார். இரண்டாவதாக பார்க்கும்போது நிந்தையினால் உண்டாகிற ஒரு கண்ணீர். யோபு 16:20 வாசித்து பார்க்கும்போது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி சொரிகிறது. என்ன சொரிகிறது? கண்ணீர் சொரிகிறது. என் சிநேகிதர்கள் என்னச்சுதாங்க பரியாசம் பண்ணுதாங்க. நான் யாரெல்லாம் நம்பினானோ, யாரெல்லாம் என் நண்பன் என்று சொல்லி நான் நம்பி இருந்தானோ அவங்களாம் என்னச்சுதாங்க எனக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக என்னை பரியாசம் பண்ணுதாங்க, என்னை தூச்சுதாங்க. இதை எனக்கு தாங்கி கொள்ள முடியலை. அதனால் என் கண் தேவனை நோக்கி என்ன செய்து கண்ணீர் சொரிகிறது அப்படி சொல்லி இங்கே யோபு எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்போ சரீர பாடுகளை விட, சரீர வேதனை வலியை விட இருதயத்தின் துக்கம், நிந்தைகள், பரியாசங்கள் மகா கொடூரமானவைகள். அது பாருங்கள், உண்மையாக இருக்கிறவங்கள போய் செய்யாததை செய்ததாகவும் சொல்லாததை பேசுனதாகவும் சொன்னால் அவங்க மனசு தாங்காது. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறோம், அநேகர் ஈடுபட்ட காரியத்தில் தாங்கிக் கொள்ளாதபடி தற்கொலைக்கு நேராக கூட கடந்து போயிருக்காங்க. அப்போ தாங்கலாம், மனசு இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியலை பாருங்க. அதான் யோபு சொல்கிறாரு, எனக்கு இது தாங்கவே முடியலை ஆண்டவரேன்னு சொல்லி. அங்கே யோபுவின் சோதனை போராட்டம், அவருக்கு நிறைய சோதனை போராட்டம், எல்லாவற்றையும் பிள்ளைகளை இழந்தார், சொத்து ஆசைகள், ஒட்டங்கள், மாடு, ஆடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்தார், சரீர சுகத்தை இழந்தார். இப்படிப்பட்ட வேலையில், இந்த வேதனையில் சில பழமொழி சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல. அப்படி மிகவும் அவர் நினைச்சாரா வேதனைப்படும் போது இப்போ அந்த சிநேகிதர்கள் கூட அவருக்கு ஆறுதல் சொல்லணும்.
அவருக்கு ஒரு ஆறுதல் படுத்தி ஒரு அன்பான வார்த்தைகள் சொல்லி அரவணைக்கணும். அதுக்கு மாறாக அவங்க சிநேகிதர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சோதனைக்கு மேலே ஒரு சோதனையாக அவங்க பரியாசம் பண்ணுதாங்க. அடிக்கு மேலே அடி அப்படி சொல்லுவோம். சோதனைக்கு மேலே சோதனை, ஒரு மனுஷனுக்கு அடிக்கு மேலே அடி அப்படி சொல்லி அநேகர் நினைச்சுவாங்க, வேதனைப்படுவது உண்டு. அதே போல் தான் எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் சரீர ஆரோக்கியத்தெல்லாம் இழந்தார். இப்போ இந்த பரியாசம் பண்ணுறது அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. யோபு 17:3 பார்க்கும்போது ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, தேவரீர் என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கிட்டு எனக்காக பிணைப்படுவீராக. எனக்கு இருக்கிற நிந்த, என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுதாங்க, நான் எதெல்லாம் நான் செய்யலையோ, நான் எதெல்லாம் செய்யறதெல்லாம் செய்யுதுன்னு சொல்கிறாங்க, என்னை பரியாசம் பண்ணுதாங்க. என்ன பரியாசம் பண்ணியிருப்பாங்க? இந்த யோபின் புத்திக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துச்சு, இவனுக்கு இந்த கஷ்டம் வந்தது இவனுக்கு சரிதான், இப்படி ஒவ்வொரு வகையிலும் அந்த யோபு மேலே அன்பில்லாத படிக்கு பரியாசம் பண்ணினாங்க. அது அந்த யோவால் தாங்க முடியலை. அருமையான இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் கூட பெற்றோர்களே உங்களை பரியாசம் பண்ணலாம், அல்லது பிள்ளைகளே உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம். நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களாம் உங்களுக்கு விரோதமாக அநேக வார்த்தைகளை பேசி தூச்சி திரியலாம். அதனால் அவங்க மனசு மிகவும் வேதனைப்பட்டு அந்த யோபு கதறது போல என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அப்போ பாருங்கள், மழை பெய்கிறது பார்த்தீங்களா, அதே போல் வேதனை துக்கம் அதிகமாகும் போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அப்போ தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு என் கூட இந்த காரியத்தில் நான் வேதனைப்படுறேன்னு என் கூட என்னை பிணைப்பிடுவீராக, என்னோடு சேர்ந்துக்கிடுங்க, எனக்கு கை கொடுத்து உதவுது இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் கை கொடுக்கணும் அப்படி சொல்லி அழுதார் சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க? எனக்கு கை கொடுக்க ஒருவரும் இல்லை, என்னை அநேகர் பரியாசம் பண்ணுதாங்க, என்னை ஒதுக்குதாங்க, இப்படிலாம் பொறாமையின் காரணமாக அநேக காரியங்கள் எனக்கு விரோதமாக செய்கிறாங்க, என்னை தூச்சி திரிகிறாங்க, என் ஊழியத்தில் என்னை குறை சொல்கிறாங்க, என் ஊழியத்தில் தூச்சி திரிகிறாங்க, என் குடும்பத்தாரே என்னை தூச்சி திரிதாங்க. இப்படி நீங்கள் பல வகையில் நீங்கள் கண்ணீர் வடித்து இந்த யோபுவை போல கதறலாம். அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ளே எனக்கு வறுமை தான், தரித்திரம் தான், அநேக பிரச்சனைகள், அன்பற்ற சூழ்நிலை, இப்படி நான் கலங்கி கொண்டு இருக்கேன். ஆனால் இதுக்கும் மேலே எனக்கு இப்படியே என்னை பண்ணுறாங்களே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு மிகவும் வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்குற வார்த்தை, நீங்கள் நிந்தையினால் கண்ணீர் வடிச்சிங்களா, வடித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் இன்றைக்கு உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த யோபு கேட்டது போல நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் கண் உங்களுக்கு நேராக கண்ணீர் சொரிகிறது என்பதாக சொல்லி, ஆண்டவரே இந்த காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கிடுங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற காரியம், நீங்கள் மட்டும் வேதனைப்பட வேண்டாம், நீங்கள் மட்டும் கலங்காண்டாம். ஆண்டவரே உங்கள் மேலே என் காரியத்தை நான் போட்டுறேன், நான் நிந்தையின் பாதையில் தான் நடந்து கொண்டு இருக்கேன், உங்கள் மேலே நான் இதை என்னச்சுதேன் நான் போடுதேன் அப்படி சொல்லி என் கூட நீங்கள் சேர்ந்துக்கிடுங்க, என் கூட பிணைச்சிருங்கப்பா அப்படி சொல்லி நீங்கள் யோபு கேட்டது போல இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. உங்கள் கண்ணீர் அவர் நினைச்சாரா, அவர் காண்கிற தேவன். ஆகார் என் கண்ணீரை கண்டது போல உங்கள் கண்ணீரை அவர் என்று நீங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நெருக்கத்தில் நீங்கள் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை கண்ணீரை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறாரு. இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது, இந்த மனுஷராக இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரும் கூட நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்ததுனால அவருக்கு இந்த கண்ணீரை பற்றி நன்றாக தெரியும். உங்களுடைய வேதனை முழுவதையும் அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க. அதனால் உங்கள் கண்ணீரை அவர் துடைக்காமல் இருக்கிற ஒரு மனிதன் அல்ல, அவர் உங்களை உண்டாக்கின ஒரு அன்புள்ள தெய்வம். உங்களுக்காக இரத்தம் முழுவதும் சிந்தி உயிரையே கொடுத்த அன்புள்ள தகப்பன். உங்கள் கண்ணீரை எப்படி பார்த்து கொண்டு இருப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில்
பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தானே சுரஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுரஜா. நீங்கள் நிந்தையின் வழியாக அவமானத்தின் பாதையில் நீங்கள் செல்கிறீர்களோ, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறாரு. உங்கள் எல்லா சத்துருவுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டதன் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைப்பீர்கள் என்று லூக்கா 6:21 பின்பகுதியில் எழுதியிருக்கு பாருங்க. அப்போ இப்பொழுது இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதுக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க? நீங்கள் அழுகையே எனக்கு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு, என் கண்ணீரே என் தலையணை முழுவதுமாக இரவு முழுவதுமாக நினைக்கிறேன், எனக்கு தூக்கமே வரல, நான் கண்ணீர் தான் வடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதற்கு அழுதாலும் சரிதான், இன்றைக்கு அழுது கண்ணீர் வடிக்கிற நீங்கள் காலையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நகைப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை, உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறாரு. கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி பாவத்தின் மூலமாக நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, அந்த குற்றம் மனசுக்குள்ளே நீ ஒரு பாவி தானே, நீ இன்னைக்கு இந்த பாவம்லாம் செய்தாலாம் அப்படி சொல்லி இந்த பாவம் உங்களை விரட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவ சமூகத்துக்கு ஓடி வருவோமா? அவர் 2 கைகளை நீட்டி, அன்பு மகனே, அன்பு மகளே, என் கரத்துக்குள்ளே நீ ஓடி வா, என் சிலுவை அடி வாரத்துக்குள்ளே ஓடி வா, உன் பாவம் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன், இனி நீ பாவம் செய்யாதேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ ஒரு பாவி அல்ல, உன் பாவத்தெல்லாம் என் ரத்தத்தினால நான் உன்னை கழுவி விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? அப்போ நீங்கள் திறந்த மனசோடு கூட சந்தோஷத்தோடு கூட, ஆண்டவரே நீங்கள் என் பாவத்தை மன்னிச்சதற்காக நன்றி என்று சொல்வீங்களா? பாவத்தில் வடித்த கண்ணீர் இனி நீங்கள் வடிக்க தேவையில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒரு நாளும் காண மாட்டீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாவம் செய்கிற பொல்லாத ஆவிகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அழித்து விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முழுவதுமாக தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அது மட்டும் இல்லை, அவர் எப்படிப்பட்ட கண்ணீர் உங்களை நிந்தைகளினால, அவமானங்களினால, பரியாசம் பண்ணுகிறதுனால, உங்களை புறம்பே தள்ளுகிறதுனால வேதனையோடு கூட நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். சொல்லாத வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லும்போது உங்கள் இருதயம் உடைந்து போன நிலையில் கண்ணீர் வடிக்கீங்க. அந்த யோபு அழுதது போல என் கண்கள் உம்மை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த வேதனையை நான் மட்டும் வைத்து என்னால் தாங்க முடியலை, நீங்கள் என் மேலே இந்த காரியம், இந்த நிந்தையை, இந்த அவமானத்தை நீங்கள் உங்கள் மேலே போட்டுக்கிடுங்க, என் கூட பிணைப்படுவீராக, எனக்கு கை கொடுக்கத்தக்கவன் யார் என்று சொன்னது போல. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதே நிந்தையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம், இதே அவமானத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம், பரியாசத்தோடு உங்களை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம், வெளியில் கூட தலை நிமிர்ந்து போக முடியல, தலை குளிந்த நிலையில். ஆனால் ஆண்டவர் சொல்லார், இன்றைக்கு உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உன் பிள்ளையை சொல்லி சொல்லி உன்னை வெட்கப்படுத்துகிறார்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் வெட்கத்தை இதில் இருந்து, உன் வெட்கத்தை நான் 2 தனையாக விடுதலை பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைகள் மூலமாக வந்த அவமானங்களுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி, உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு
அந்த தலை குனிவுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன் பிள்ளை மேலே என் கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறேன். உன் குடும்பத்தில் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பெற்றோர் மூலமாக வந்த அவமானங்கள் எல்லாம் இப்போதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள கலக்கத்தையும் போராட்டத்தையும் பிசாசின் கிரியைகள் அகப்பட்டு பிசாசின் பிடியில் இருந்து ஆண்டவரே வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இப்போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ள உலாவுகிறதற்காக நன்றி. நீங்கள் உலாவுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு அறையிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் உலாவுகிறதற்காக நன்றி ஐயா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள், வாலிபர்கள், பெற்றோர்கள், முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. முதியவர்களை இதுவரையும் தாங்கினரே உமக்கு நன்றி அப்பா. ஏந்தினரே உமக்கு நன்றி ஆண்டவரே. படுக்கையில் இருக்க பிள்ளைகள் படுக்கையை இயேசுவின் நாமத்தில் படுக்கை மாற பண்ணுவீராக. வறுமை மறைவதாக, வறுமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். கலங்கப்படுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே. குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. வியாதிகளால் அடிமைப்படுத்தப்படுகிற பொல்லாத ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் விலக்கி போட்டதற்காக நன்றி அப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொன்னேன். அந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகள் அறிக்கை செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படியே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடந்து போவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லையே என்று சொல்லி, ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாய். ஒன்றுமில்லாத இடத்துல தான் கர்த்தர் அந்த பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண கடந்து வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள வெறுமை தான் இருக்கு. வெறுமையை நிறைவாக்குகிற கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள இறங்கி வந்து உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, நீ வேலை பார்க்க போகிற இடத்துல நிந்தைகள் தான், பரியாசங்கள் தான். எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கு, வேலை பார்க்கவே பிடிக்கல அப்படி சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அந்த பூமியில் இருந்தபோது எந்த காரணம் இல்லாமல் தான் என்னை அவமானப்படுத்தினாங்க, என்னை பரியாசம் பண்ணினாங்க, நிந்தனைக்கு வழியாக வேதனைக்குள்ள தான் கடந்து போனேன். அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன். இப்போது இந்த நிமிஷத்தில் எல்லா சூழ்நிலையும் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லு மகனே, கரந்தட்டி நன்றி சொல்லு மகளே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள தேவ விளக்கு ஏற்றி வைத்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய வெளிச்சத்தை இந்த வீட்டுக்குள்ள நீ ஏற்றி வைத்ததற்காக நன்றி. எல்லா இருள் இயேசுவின் நாமத்தில் விலகி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. எல்லா பாவ இருள் இயேசுவின் நாமத்தில் விலகிறதுக்காக நன்றி அப்பா. எந்தெந்த வீட்டுக்குள்ள பாவம் இருக்கிறதோ இப்பொழுதே விலையேறப்பட்ட இரத்தத்தினை தெளிக்கிறேன் அப்பா. எல்லா பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுவீராக, வெளியேற்றுவீராக. இருதயத்தை தொடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன், தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. தேவ ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டுமே ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உங்கள் வெளிச்சம் அதிகமாக எரிந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அநேக விளக்குகள் அணைந்து போச்சப்பா. இப்போது இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தின் விளக்குகளை மறுபடியும் நீங்கள் ஆண்டவரே விளக்கேற்றி வைத்து அதை பிரகாசித்து எரிந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். என்னுடைய சமையல் அறையில் நான் சமையல் பண்ணி எத்தனையோ நாள் ஆகிவிட்டது என்று சொல்லி அன்பு மகளை வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் மீண்டுமாக ஒரு சமையல் அறைக்குள்ளே கடந்து வந்து அங்கே இருக்கிற எல்லா குறைவுகளை நிறைவாக்கி எல்லா தடைகளை உடைத்து போட்டு மறுபடியும் உனக்கு ஒரு புது வாழ்க்கை தந்து விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். சிறு பிள்ளைகள் முகங்களில் கண்ணீரை துடைப்பீராக, வாலிப பிள்ளைகள் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பீராக, பெற்றோர்கள் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பீராக, முதியவர்கள் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பீராக. எல்லா முகங்களையும் தொட்டதற்காக நன்றி. ஆசீர்வதிச்சீரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.